வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டுட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. ஸோ இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். சாகித்ய அகாடமி விருதுகள். ஸோ இந்த டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கவர் ஆகும். அட் த சேம் டைம் தமிழில் வந்து தமிழ் தொண்டும் தமிழறிஞர்களும் அப்படின்ற டாபிக் கீழே 15 மார்க் இருக்குது. ஸோ அதுலேயுமே கவர் ஆகும். ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் அப்படின்ற நூலுக்காண்டி எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வனுக்கு 2025 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கப்படுற ஒரு மிக உயரிய விருதுகளில் ஒன்று தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. ஸோ இது வந்து இதற்கான பரிசு தொகை பார்த்துக்கிட்டாக்க 1,00,000 ரூபாயும் ஒரு பட்டயமும் வழங்கப்படுது. ஸோ இந்தியாவில் உள்ள 24 மொழிகள்லையும் உள்ள சிறுகதை, நாவல், இலக்கியம் போன்ற பல வகையான எழுத்தாக்கங்களுக்காண்டி இந்த விருது வந்து வழங்கப்படுது. ஸோ இதே மாதிரி சாகித்ய யுக புரஸ்கர் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வழங்கப்படுது. அது வந்து 35 வயதுக்கு கீழே உள்ள இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி வழங்கப்படுது. ஸோ அடுத்ததாக நம்ம 1955, அதாவது முதல் முறையாக சாகித்ய விருது வழங்கினதுலேருந்து ஸ்டில் இப்போ 2025 வரை உள்ள எல்லா நூட்களும் அதனுடைய ஆசிரியர்களும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். 1955 முதல் முறையாக சாகித்ய அகாடமி வாங்கின நூல் எது அப்படின்னாக்க தமிழின்பம் அப்படின்ற ஒரு நூல். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கலாம். ஸோ முதல் முறையாக சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் எது? தமிழின்பம். ஸோ இதனுடைய ஆசிரியர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. ஸோ இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு. அடுத்ததாக 1956 அலையோசை அப்படின்ற நூலுக்காண்டி கல்கி அவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அலையோசை கல்கி அவர்களுக்கு. கல்கி அவர்களுடைய இயற்பெயர் என்னது? ராமகிருஷ்ணன். ஸோ இது வந்து ஒரு புதினம். அடுத்ததாக 1957 எந்த விருதுமே வழங்கப்படலை. 1958 சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற நூலுக்காண்டி ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி அவர்களுக்கு, முன்னாள் முதலமைச்சரான ராஜாஜி அவர்களுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ராமாயணம் நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தான். இது வந்து ஒரு உரைநடை நூல். அடுத்தது 1959 எந்த விருதுமே வழங்கப்படலை. ஸோ 1960 எந்த விருதும் வழங்கப்படலை. 1961 அகல் விளக்கு. ஸோ அகல் விளக்கு அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார்? மு வரதராஜன் அவர்கள். ஸோ இது வந்து ஒரு புதினம். அடுத்ததாக 1962 அக்கரை சீமையில். ஸோ இந்த அக்கரை சீமையில் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார்? மீபா சோமு. ஸோ இது ஒரு வந்து பயண நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக 1963 வேங்கையின் மைந்தன். ஸோ வேங்கையின் மைந்தன் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார்? அகிலன். ஸோ இது வந்து ஒரு புதினம் டைப். அடுத்ததான் 1964 விருது வழங்கப்படவில்லை. அடுத்ததான் 1965 ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்ற நூலுக்காண்டி ஸ்ரீனிவாச்சாரி அப்படின்றவருக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல். அடுத்ததாக 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காண்டி மாப்போ சிவஞானத்துக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா மாப்போசி வந்து நம்ம சமச்சீர் புக்கில் கவர் ஆகிறா இல்லையா. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காண்டி 1966. ஸோ இதில் வர்ற ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியம். ஸோ இவங்களுடைய நூட்குறிப்பு படித்தாலே நீங்கள் மேக்ஸிமம் தமிழில் வந்து அந்த தமிழ் நூட்களும் ஆசிரியரும் அப்படின்ற டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இவர் வந்து சிலம்பு செல்வர்னு அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் இந்த மாப்போசி. ஸோ மாப்போசிக்கு வந்து 2006 வந்து இவருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய நூட்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. அதே மாதிரி தபால் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க இவர் பேரில் 2006. ஸோ இது புக்கில் இல்லாத ஒரு கண்டென்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் தான். அடுத்ததான் 1967 வீரர் உலகம். ஸோ வீரர் உலகம் அப்படின்ற படைப்புக்காண்டி கீவா ஜெகநாதனுக்கு இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இலக்கிய திறனாய்வு நூல். ஸோ அடுத்ததான் 1968
வெள்ளைப்பறவை ஆ ஸ்ரீனிவாச ராகவன் அப்படின்றவருக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு கவிதை நூல். ஸோ அடுத்ததா ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, அடிக்கடி எக்ஸாமில் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின். 1969 பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்காண்டி பாரதிதாசனுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிதாசனுடைய பிசிராந்தையார் அப்படின்றது என்ன வகையான நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நாடக நூல். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்காண்டி பாரதிதாசன் அவர்களுக்கு 1969 சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதை நோட் பண்ணலான்ட்டையும் இந்த 1969 ரொம்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்ததான் 1970 அன்பளிப்பு அப்படின்ற நூலுக்காண்டி கு. அழகிரிசாமி அவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த நூல் வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஸோ இந்த அழகிரிசாமி அப்படின்றவர் கரிசல் இலக்கியவாதிகளில் ஒருத்தர். ஸோ அடுத்ததான் 1971 சமுதாய வீதி அப்படின்ற நூலுக்காண்டி நான் பார்த்தசாரதி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த பார்த்தசாரதி அப்படின்றவர் தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய இதழ் நடத்திட்டு வருவார். ஸோ அதனால இவர் வந்து தீபம் நான் பார்த்தசாரதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ புக்கில் இல்லாத ஒரு கண்டென்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சமுதாய வீதி அப்படின்றது ஒரு புதினம். அடுத்ததான் 1972. ஸோ ரொம்பவே முக்கியம், சமச்சீர் புக்கில் கவர் ஆகிற ஒரு டாபிக். 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புத்தகத்துக்காண்டி ஜெயகாந்தன் அவர்களுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ ஜேகே வந்து நம்ம சமச்சீர் புக்கில் இருக்க ஒரு கண்டென்ட்டு, முக்கியமான கண்டென்ட்டு. ஸோ 10th சமச்சீர் ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆவார். ஸோ இதில் புக்கில் இல்லாத ஒரு கண்டென்ட் என்னென்னா ஞானபீட விருது. ஸோ இலக்கியத்துக்காண்டி வழங்கப்படுற மிக உயரிய விருதுகளை ஒன்றான ஞானபீட விருது வந்து இவருக்கு வழங்கியிருப்பாங்க. ஸோ இதே விருதை இப்போ ரீசெண்டாக வைரமுத்துக்கும் வழங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதும் வந்து ஜெயகாந்தனுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்றது ஒரு புதினம். ஸோ அடுத்ததான் 1973 வேருக்கு நீர் அப்படின்ற நூலுக்காண்டி ராஜம் கிருஷ்ணம் அவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ ராஜம் கிருஷ்ணன் இவங்க வந்து ஒரு பெண் எழுத்தாளர். ஸோ இது வந்து இந்த வேருக்கு நீர் அப்படின்றது ஒரு புதினம். ஸோ இவங்களுமே சமச்சீர் புக்கில் கவர் ஆவாங்க. ஸோ இவங்களுடைய நிறைய நூட்கள் வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில். கரிப்பு மணிகள், முள்ளும் மலரும், மலர்கள், ஊசியும் உணர்வும், இந்த மாதிரி நிறைய நூட்கள் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் 6th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 1974 திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்ற நூலுக்காண்டி காத்தா திருநாவுக்கரசுக்கு இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. 1974 திருக்குறளும் நீதி இலக்கியம். ஸோ இது வந்து ஒரு இலக்கிய திறனாய்வு நூல். ஸோ இதுக்காண்டி இவருக்கு திருக்குறள் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் இந்த சாகித்ய அகாடமி நிறுவனம் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் 1975 தற்கால தமிழ் இலக்கியம் ரா. தண்டாயுதம் அவர்களுக்கு. ஸோ இதுவுமே ஒரு இலக்கிய திறனாய்வு நூல் தான். அடுத்ததாக 1976 இதுக்கு 1976 எந்த விருதும் வழங்கப்படலை. அடுத்ததாக 1977 குருதி புனல் அப்படின்ற நூலுக்காண்டி இந்திரா பார்த்தசாரதி அவங்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஸோ குருதி புனல் அப்படின்றது ஒரு புதினம். அடுத்ததாக 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். ஸோ இது ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும் இல்லையா? ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆண்டு 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூலுக்காண்டி வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இலக்கிய திறனாய்வு நூல். ஸோ அடுத்ததான் 1979 சக்தி வைத்தியம் அப்படின்ற நூலுக்காண்டி தி. ஜானகிராமன் அவர்களுக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க.
ஸோ இதுவுமே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற ஒரு கண்டென்ட். 1979 சக்தி வைத்தியம் அப்படின்ற நூலுக்காண்டி தி ஜானகிராமன் அவர்களுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஸோ அடுத்ததாக 1980 சேரமான் காதலி. ஸோ கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஸ்கூல் புக்கில் கவர். ஸோ இதில் வர மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற டாபிக். ஸோ எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர் மற்றும் நூட்களை வந்து ரொம்பவே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மேட்ச்சில் கேட்பாங்க. ஸோ சேரன்மான் காதலி அப்படின்ற நூலுக்காண்டி கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ கண்ணதாசனை பற்றி நம்ம நிறையவே படிச்சிருப்போம். கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னது? முத்தையா. ஸோ சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ நிறைய திரைப்படல், அதாவது 4500க்கும் மேற்பட்ட திரைப்படல் பாடல்களை வந்து எழுதியிருக்காரு. ஸோ நிறைய நூட்கள் இருக்குது. அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், நிறைய நூட்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த சேரன்மான் காதலி அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு புதினம். ஸோ அடுத்ததான் 1981 புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காண்டி மா ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இலக்கிய திறனாய்வு. அடுத்து 1982 மணிக்கொடி காலம் அப்படின்ற நூலுக்காண்டி PS ராமையா அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு இலக்கிய வரலாற்று நூல். அடுத்து 1983 பாரதி காலமும் கருத்தும் அப்படின்ற நூலுக்காண்டி தோமுசி ரகுநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து இலக்கிய திறனாய்வு நூல். ஸோ அடுத்தது 1984 ஒரு காவேரியை போல அப்படின்ற நூலுக்காண்டி லட்சுமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு புதினம். ஸோ ஒரு காவேரியை போல புதினம். 1985 கம்பன் புதிய பார்வை அப்படின்ற நூலுக்காண்டி ஞானசம்பந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு இலக்கிய திறனாய்வு நூல். 1986 இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் கானா சுப்பிரமணியன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்து இலக்கிய திறனாய்வுக்காண்டி. ஸோ அடுத்தது 1987 முதலில் இரவு வரும் அப்படின்ற நூலுக்காண்டி ஆதவன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. 1988 வாழும் வள்ளுவம் அப்படின்ற நூலுக்காண்டி வாசே குழந்தைசாமி அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இது வந்து இலக்கிய திறனாய்வு நூல். ஸோ அடுத்தது 1989 சிந்தா நதி அப்படின்ற நூலுக்காண்டி வழங்கப்பட்டிருக்கு லாசா ராமாமிர்தம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு தன் வரலாற்று கட்டுரை. சிந்தா நதி, லாசா, ராமாமிர்தம். ஸோ அடுத்து 1990 வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம். ஸோ இது வந்து ஒரு புதினம். அடுத்தது 1991. ஸோ இது ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற ஒரு கண்டென்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1991 கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற ஒரு புதினத்துக்காண்டி கி ராஜநாராயணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இவரும் கரிசல் இலக்கியவாதியில் ஒருத்தர். அடுத்தது 1992 குற்றால குறிஞ்சி அப்படின்ற நூலுக்காண்டி கோவி மணிசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வரலாற்று புதினம். 1993 காதுகள் அப்படின்ற நூலுக்காண்டி MB வெங்கட்ராம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு புதினம். ஸோ 1994 புதிய தரிசனங்கள் அப்படின்ற நூலுக்காண்டி பொன்னியிலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு புதினம். 1955 வானம் வசப்படும் பிரபஞ்சன் அவர்களுடைய நூல். இதுவும் ஒரு புதினம்தான். 1996 அப்பாவின் சிநேகிதன் அசோகமித்ரன் அவர்களுடைய நூல். ஸோ இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. 1997 சாய்வு நாட்காலி அப்படின்ற நூல். ஸோ இது வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய நூல். இதுவும் வந்து ஒரு புதினம். ஸோ அடுத்தது 1998 விசாரணை கமிஷன் சா கந்தசாமி அவர்களுடைய நூல், ஒரு புதினம். ஸோ இந்த நூட்களும் ஆசிரியர்களும் கொடுத்து மேட்ச்சில் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1999 ஆலாபனை அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நூல்.
ஸோ இது வந்து வசன கவிதைகளின் தொகுப்பு. அடுத்ததான் 2000 ஆண்டு பார்க்கலாம். ஸோ இதுவரை ஆண்டு முக்கியம் தான். 2000லேருந்து ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துக்கும் ஆண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ விமர்சனங்கள் மதிப்புரை போட்டிகள் அப்படின்ற நூலுக்காண்டி தி.க. சிவசங்கரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு விமர்சன நூல். ஸோ அடுத்திருக்க 4மேவும் புக்கில் கவர் ஆகிற ஒரு டாபிக். ஸோ ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2001ல் சுதந்திர தாகம் அப்படின்ற நூலுக்காண்டி சீசு செல்லப்பா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சுதந்திர தாகம் அப்படின்றது ஒரு புதினம். அடுத்ததாக 2002ல் ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்காண்டி சிற்பி சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கவிதை நூல். ஸோ அடுத்ததாக 2003ல் கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நூலுக்காண்டி வைரமுத்து அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ரீசண்டாக 2025க்கான ஞானபீட விருது வந்து அறிவிச்சாங்க. ஸோ முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கப்படுற மிக உயரிய விருதுகளில் ஒன்று இந்த ஞானபீட விருது. ஸோ இதை வந்து தமிழில் மொத்தம் 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து அகிலன், ஜெயகாந்தன், இப்போ ரீசண்டாக வைரமுத்து அவர்களுக்கும் இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வழங்கப்படுற மிக உயரிய விருதுகளில் ஒன்று, தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, வைரமுத்து. ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்றது ஒரு புதினம். ஸோ அடுத்ததாக 2004ல் வணக்கம் வள்ளுவ. இது வந்து ஈரோடு தமிழின்பன் அவர்களுடைய நூல். ஸோ சிலபஸில் வரார் இல்லையா சமச்சீரில். ஸோ இம்பார்ட்டண்டான டாபிக். 2004 வணக்கம் வள்ளுவா, ஈரோடு தமிழின்பம். ஸோ இது வந்து ஒரு கவிதை நூல். ஸோ அடுத்ததாக 2005 கல்மரம் கோ. திலகவதி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு புதினம். ஸோ அடுத்ததாக 2006ல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காண்டி மு. மேத்தா அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கவிதை நூல். ஸோ அடுத்ததாக 2007ல் இலையுதிர் காலம். அதனுடைய ஆசிரியர் வந்து நீல பத்மநாபன். இது வந்து ஒரு புதினம். 2008ல் மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி. ஸோ இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு நூல். ஸோ அடுத்ததாக 2009ல் கையப்பம். ஸோ கையப்பம் அப்படின்றது புவியரசு அவர்களுடைய நூல். ஸோ இது வந்து ஒரு கவிதை நூல். ஸோ புவியரசு வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற ஒரு டாபிக். ஸோ 2009ல் கையப்பம் அப்படின்ற நூலுக்காண்டி இவருக்கு வந்து சாகித்ய விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 2010ல் சூடிய பூ சூடர்க்க அப்படின்ற நூலுக்காண்டி நாஞ்சில் நாடான் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஸோ அடுத்ததாக 2011ல் காவல் கோட்டம் அப்படின்ற நூலுக்காண்டி சு. வெங்கடேசன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த காவல் கோட்டம் அப்படின்றது ஒரு புதினம். ஸோ சு. வெங்கடேசன் அவர்கள் நிறையவே நல்ல நூட்களை வந்து எழுதியிருக்காங்க. தற்கால எழுத்தாளர்களில் ஒருத்தர். ஸோ இவருடைய ஒரு முக்கியமான நூல் தான் என்னது, வேள்பாரி. ஸோ அடுத்ததாக 2012ல் தோல் அப்படின்ற படைப்புக்காண்டி டேனியல் செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு புதினம். 2013ல் கொற்கை அப்படின்ற நூலுக்காண்டி ஜோடி குரூஸ் அப்படின்றவருக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு புதின நூல். ஸோ அடுத்ததாக 2014ல் அன்யாடி அப்படின்ற நூலுக்காண்டி பூமணி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு புதினம் தான். லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்க்கலாம். 2015ல் இலக்கிய சுவடுகள் அப்படின்ற நூலுக்காண்டி மாதவன் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும். இது வந்து கட்டுரை தொகுப்பு. ஸோ அடுத்ததாக 2016 சமச்சீர் புக்கில் கவர் ஆகிற ஒரு டாபிக், ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்காண்டி மன்னதாசன் அவர்களுக்கு தான் வழங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஸோ அடுத்ததாக 2017ல் காந்தல் நாட்கள் அப்படின்ற நூலுக்காண்டி இன்குலாப் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு கவிதை நூல். ஸோ அடுத்ததாக 2018ல் சஞ்சாரம் அப்படின்ற நூலுக்காண்டி எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ எஸ்ராவுடைய நிறைய முக்கியமான நூட்கள் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க, மேட்ச்சில் கேட்கலாம். இது வந்து ஒரு புதின நூல். ஸோ 2019ல் சூல் அப்படின்ற நூலுக்காண்டி
ஸோ தர்மன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ சூல் அப்படின்றது ஒரு புதின நூல். ஸோ அடுத்ததான் 2020ல் செல்லாத பணம் அப்படின்ற ஒரு நூலுக்காண்டி எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புதின நூல். ஸோ செல்லாத பணம். ஸோ இதில் வர்ற நூட்கள் எல்லாமே டைம் இருந்தால் வாங்கி படித்து பாருங்கள், ரொம்பவே நல்ல நூட்கள். ஸோ அடுத்ததாக 2021ல் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற நூலுக்காண்டி அம்பை அவர்களுக்கு, அம்பை அப்படின்ற பெண் எழுத்தாளருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஸோ அடுத்ததாக 2022ல் காலாபாணி அப்படின்ற நூலுக்காண்டி மு ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஸோ காலாபாணி அப்படின்றது ஒரு புதினம். ஸோ 2023ல் நீர்வழிப்படுவும் அப்படின்ற நூலுக்காண்டி தேவி பாரதி அவர்களுக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு புதினம் தான். ஸோ அடுத்ததான் 2024ல் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படின்னு சொல்லிட்டு 1908. ஸோ 1908 வஉசியோட கனெக்ட் ஆகிற ரொம்பவே முக்கியமான ஒரு இயர். ஸோ இந்த நூலுக்காண்டி ஆரா வெங்கடாஜலபதி அவர்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வரலாற்று நூல். ஸோ வஉசி பற்றின ஒரு வரலாற்று நூல். ஸோ அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் கடைசியாக 2025 ரீசெண்டாக தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்ற ஒரு நூலுக்காண்டி சா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு 2025க்கான சாகித்ய விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் சிறுகதைகள் வரலாற்றில் தடங்கள் மற்றும் பரிணாம வளர்ச்சி குறித்து சொல்லப்படுற ஒரு நூல் தான் இந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்ற நூல். ஸோ இதோட இந்த காணொளி நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.